தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போயிட்டு எல்லா முக்கிய தலைவரும் சந்திச்சிருந்தாங்க. இவ்வளவு பேரை சந்திச்சவர் எடப்பாடியை மட்டும் சந்திக்கவே இல்லை. இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருக்கணும். ஆடு பகை குட்டி உறவு இந்த அரசியல் தான் அவர் பண்றாரு. இப்போ ஒரு நாகரிக அரசியல்ல இது பண்ணிவிடாரு. பாகுபலி சீன்ல கட்டப்பா குத்துற சீன் கட்சியில தான் வரும், முதல்ல வராது. கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்குது. திமுக கூட்டணி எல்லாம் ஒட்டுமொத்தமா போகும்போது ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் போயிருக்கு இந்த கூட்டணியே, ஒருவேளை எப்போ வேணாலும் பின்வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஏற்படுது. ஐயோமெல்லாம் ஐயா காதர் மொய்தீன் தெளிவா சொல்றாரு. எதுக்குப்பா லெட்டர் குத்திங்க சொன்னாங்க, குத்திங்க. எதுக்குப்பா லெட்டரை வாங்கிக்கிறாங்க சொன்னாங்க, வாங்கிக்கணும். முடிஞ்சு போச்சா? சிபிஐ தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா உடனே முடிவு எடுக்க மாட்டாங்க. திருமாவை பொறுத்தவரைலாம் இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்ல டேமேஜ் ஆகி போச்சு நிறைய. இன்னொரு பெரிய பிரச்சனை அந்த கட்சியில என்னன்னா 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்காச்சு டிடிவி கொடுத்துட்டாரு. கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எதிரில் விஜய் சார் இருக்காரு. போன தேர்தலில் விஜய் அவர்கள் மாற்றம். இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம். எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? அதுக்காக தான் எல்லா வீட்லையும் அது பேசினது ஒரு நாகரிகம். அது ஒரு மாதம் கம்னு இருப்பாங்க. சீமானனுக்குலாம் அது ஒரு பெரிய தர்ம சங்கடம். வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்து விஜய் அப்படி இப்படி யோசிச்சிருப்பாரு. என்னடா பூரா சுற்றி திரும்ப புஸ்தகமாக இருக்குது. சரி வந்தவர் எதனா காஃபி டீ ஜூஸ் கொடுப்பாரு தான் புக் எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் பச்சா நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அரசு வேலை வேணும்னா படிக்கணும், நாடே வேணும்னா நடிக்கணும். இதுதான் இன்னைக்கு தத்துவம். விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னோட ஜோசியக்காரராகிய ரத்தன் பண்டிட் வெற்றியுள்ளவர்களை அரசியல் செயலாளர் நியமிச்சிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. எந்த சித்தாந்தமும் ஒரு ஜோதிடரை ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி போடணும்னு யோசிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. ஜோதிடர் விஜய்க்கு உண்மையாக இருக்கு. விஜய் ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இருக்கிறாரா? அதான் இப்போ என்ன கேள்வி. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போயிட்டு எல்லா முக்கிய தலைவரும் சந்திச்சிருந்தாங்க. முதல்ல ஸ்டாலின் அவர்கள், அதன் பிறகு வைகோ அவர்கள், அதன் பிறகு அன்புமணி, அப்புறம் சீமான் அவர்கள் சந்திச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் சிவி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்கள், அதே மாதிரி அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, முஸ்லீம் லீக் கட்சி, இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் சந்திச்சிருக்காங்க. இவ்வளவு பேரை சந்திச்சவர் எடப்பாடியை மட்டும் சந்திக்கவே இல்லை. இந்த சந்திப்பு எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி ஏன் சந்திக்கல சார்? இல்லை, அது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருக்கணும் நான் எப்படி பார்த்தா. ஏன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர் தான் அந்த கட்சிக்கு இன்னைக்கு தேதியில் பொதுச் செயலாளர் இந்த நொடி. அப்போது ஆடு பகை குட்டி உறவு இந்த அரசியல் தான் அவர் பண்ணுறாரு. திருப்பி சொல்லணும்னா ஆடு பகை குட்டி உறவு. எடப்பாடி வேணா, கூட உள்ள எம்எல்ஏ வேணும். அப்போ இது எப்படின்னா மாப்பிள்ளை அவர் தான் போட்டுக்கிற சட்டை பேண்ட்டு அவருது. அப்போ உங்களுக்கு சட்டை பேண்ட் வேணுமா இல்லை மாப்பிள்ளை வேணுமா, அது எப்படின்றது விட்டுரும். இப்போது ஒரு நாகரிக அரசியலில் இது பண்ணிக்கூட. இப்போ பாகுபலி சீனில் கட்டப்பா குத்துற சீன் கட்சியில் தான் வரும், முதல்ல வராது. கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்குது. அதுங்க அரசியலில் ஒரு சில நேரத்தில் இபிஎஸ் ஒரு சிலரை என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காரு. இப்போ அவருக்கே அதே கடும் நெருக்கடி திருப்பி வருது. ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னுவாங்க. அப்போ நமக்கு இதில் பத்திரிகையாளர்களாக கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, ஒரு கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா 4 பேரை சேர்த்துக்கலாம், கூட்டணி அமைக்கலாம், தப்பு கிடையாது. 4 பேரை சேர்த்துக்கலாம், கூட்டணி அமைக்கலாம். ஒரு சில நேரத்தில் இறங்கி போகிறோம், விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறதில்ல. இதுதான் எனக்கு இதில் டேக்அவே. இப்போது இந்த சந்திப்பு, அதாவது எல்லா தலைவரையும் போய் பார்க்குறாரு, ஆனால் இபிஎஸ்ஸை போய் பார்க்கல. இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அஇஅதிமுகன்ற எதிர்கட்சி, அதாவது இந்த தேர்தலுக்கு முந்தைய நிலவரம் எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சி தலைவரை போய் பார்க்கல. அப்போது இதே ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி தாவேக கூட்டணி யார் கூட வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலைமை இல்லை. ஒரு உதாரணம், தாவேகா நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி. இப்போ உங்களுக்கு அந்த ஈகோ அன்றைக்கி தேதியில் உதச்சிது. யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், அதை அன்றைக்கி தேதியில் அதை யோசிக்காமல் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியோட தாவேக கூட்டணி வச்சுருந்ததுன்னா இந்த மாற்றுன்னு சொல்கிறது 90% ஓரளவுக்கு ஓகே உண்மை. 10% எப்பயுமே எல்லா கட்சியிலையுமே எல்லாம் நல்லவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கட்சிக்காரங்க வேணால் சொல்லிக்கலாம் எங்கள் கட்சி தூய கட்சி. நான் அந்த மாதிரி கருத்தை ஏற்றுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 80-90 விழுக்காடுனா அது ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர்களாக போட்டிருக்கலாம். இங்கேயும் இளைஞர்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் இளைஞர் இருக்கிறாங்க. இவங்க 8% 10 ஆயிருக்கும். அவங்களோட 35% இந்த 10 சேர்ந்தா 45னா 200 தொகுதி இல்லை 150 200 தொகுதிக்கு போய் நின்று இருக்கும். பெரும்பான்மை பெற்றிருக்கலாம். விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆகிட்டு. ஏன்னா சீமானுக்கு அந்தளவுக்கு ஜெயிச்சிருப்பாங்களான்னு தெரியல. நம்ம யதார்த்தத்தை பேசிடுவோம்.
தாவேக்கா ஜெயிச்ச அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைச்சு, மக்கள் மத்தியில் வரவேற்புக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 20 எம்எல்ஏ கிடச்சிருப்பாங்க குறைந்தபட்சம். அவங்களுக்கு ஒரு 130, இவங்களுக்கு ஒரு 20. வேணும்னா கூட்டணியில் சேர்த்துக்கங்க, வேணான்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்படி நடத்துகிறீங்களோ அது மாதிரி நடத்துக்கங்க. பிரச்சனை முடிஞ்சுதா? இங்கே போவேணா, அங்கே போவேணா, அங்கே போவேணா, சரி போகிறதான் போகிறீங்களா, அது என்ன ஓரம் வஞ்சுனே? ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போக மாட்டீங்க. அப்போது எந்த வீட்டில் பாயசத்தில் கலக்க போகிறீங்களோ அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க. இந்த வீட்டில் நம்ம ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் குத்த போகிறோம் அப்படின்னா, மறைமுகமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். மற்ற வீட்டுக்கெல்லாம் போய் ஹாய் ஹாய் ஹவ் யூ பாய் கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருக்கிறேன், நான் தான் ஒரு நல்ல அரசியல் பண்ண போகிறேன்ற மாதிரி பண்ணுறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது நியாயமா, இது முறையா? ஒரு கூட்டணி அப்படின்னும் போது தேர்தலுக்கு முன்னாடியே வச்சுருந்தா எவ்வளோ நல்லது இருந்திருக்கு. வைக்கல, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லார்கிட்டையும் கதை கேட்டீங்க. காங்கிரஸோட கூட்டணின்னு வந்தது, கதை கேட்டீங்க, முடிவு எடுக்கல. அதுக்கப்புறமா திருமாவளவன் அவர்களோட கூட்டணின்னு பேசினீங்க, அது முடிவுக்கு வரல. ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஒத்துக்கினீங்களோ இல்லை அவங்க ஒத்துக்கலையோ ஏதோ. அப்புறம் அதிமுக கூடவும் பேசினது உண்மை தான், ஒத்துக்கலை. அன்றைக்கி அதிமுக கூட பேசி பிடிக்கல, ஆனால் இன்றைக்கி பிடிக்குது. இந்த ஒரு படத்தில் சொல்லுவார் சிம்பு, அப்போ புரியல இப்போ புரியுது, அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக வேணுமா இல்லை அதிமுக வேணாவா? இல்லை, அது வந்து ஊழல் சக்தின்னு சொன்னவர் இப்போ எப்படி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஏற்றுக்கிறாரு? அவங்க கண்டிப்பாக ஏதோ ஊழல் பண்ணியிருந்தனால தான் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் கூப்பிட்றாருன்னா, எடப்பாடி வேணா ஒரு கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் வேணுங்கும் போது சிவி சண்முகம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, எங்களுடைய 24 எம்எல்ஏக்கும் நாங்கள் தாவேக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. கட்சி தாவல் தடை சட்டம் என்ன சொல்லுதுன்னா 3ல் 2 மடங்கு தான் போகலான்னு சொல்லுது. அப்படி பார்த்தா 3ல் 2 மடங்கு கூட குறைவாக தானே சார் இருக்குது, இது செல்லுமா போனா? கட்சி தாவல் தடை சட்டம் வருது அப்படின்னாலுமே தாவேக்காவால் தான் அது வருது. கட்சி தாவல் தடை சட்டம்ன்றது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இழுக்கு, ஒரு அசிங்கம், ஒரு துரோகம். இப்போ நீங்கள் வந்து இப்போ சாட்டையில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சாட்டையில் வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு ஊடகத்துக்கு நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் மறைமுகமாக உதவி பண்ணிங்கன்னா அது சாட்டைக்கு பண்ணுற துரோகமாக இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், நான் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறேன்னா, அந்த நிறுவனத்துக்கு நான் விளம்பரம் கொடுத்துட்டேன்னா அது நிறுவனத்தில் வேலை செய்கிற முதலாளி, தொழிலாளி, அதுக்கு ஆகிற செலவு எல்லாத்துக்குமோ. அந்த நிறுவனத்தில் இருக்கிற தனியாக ஒரு ஆளுக்கு ஒன்றி நான் மறைமுகமாக கொல்லப்புறத்தில் காசு கொடுக்குறேன், சைடில் கொடுக்குறேன்னா அது என்ன ஆகும்? அது அந்த நிறுவனத்துக்கும் பண்ணுற துரோகம். தப்பை வந்து நான் வந்து அங்கே ஊக்குவிக்கிறேன். இப்படி புரிஞ்சுக்க வேணானே இந்த தடை தாவல் சட்டத்தை. அதனால் உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு பேச்சு வருதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் எடப்பாடி பழனிசாமி. அந்த அமமுகவில் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ ஒரு ஆதரவு கொடுத்தாரு, அப்புறம் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவர் ஆதரவு கொடுத்தாங்க, கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஒரு எம்எல்ஏ போனால் போட்டன்ற அளவுக்கு தூக்கி போட்டுருக்கிறார். டிடிவி தினகரன் தூக்கி போட்டார். உண்மையிலே அதுக்கு ஒரு தைரியம் வேணும். கண்டிப்பாக அது அவருக்கு இருக்கு. ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அதை விடுவிக்கிற அந்த ஒரு இது இருக்கு. ஒரு எம்எல்ஏவை வந்து வச்சு அதை வந்து கோர்ட்டுக்கு போட்டு இழுத்து நீ ஜெயிச்சது கரெக்டாக தப்பா அப்படின்னா இன்னைக்கு தேதி அது பண்ணுவாரான்னு தெரியல. இன்னைக்கு தேதியில் கோர்ட்டுக்கு போய் சரியான ஜட்ஜுக்கிட்ட மாட்டுச்சுன்னா எம்எல்ஏ பதவி காலி, எம்எல்ஏ பதவி காலி. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு குதிரை வேறு அரசியல் பண்ணுவீங்க. இனோவா காரில் உட்காந்து இருட்டில் கையெழுத்து போட்டு சட்டம் உங்களுக்குன்னு சரியான ஜட்ஜுக்கிட்ட மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முச்சு விட்டு போயிடுவார். இது சரியா இல்லை நான் கொடுத்த தீர்ப்பு சட்டத்தில் சரத்தில் கரெக்டாக வருதா தப்பாக வருதா? எனக்கு மேலே 2 பேர் உட்காந்துருப்பாங்க பெஞ்சில், அவங்கக்கிட்ட போய் நம்பர் போட்டு வாங்கிக்க போன்னு அமுச்சு விட்டா என்ன பண்ணுவார்? அதாவது இதெல்லாம் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சபாநாயகர்கிட்ட போனால் வராது, வழக்காடு மன்றத்தில் போயிட்டு 2/3 மெஜாரிட்டி இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் அவர் கேட்கணும். எப்படி பண்ணாங்க? டிஸ்குவாலிஃபிகேஷன் போச்சு. இல்லை இவங்களை பதவி நீக்கம் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் பாயுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மறுதேர்தல் வருது, அப்படி எதனா பிளான் பண்ணுறீங்களா? இல்லை அமைச்சர் ஆகணும்னு பிளான் பண்ணுறீங்க? உங்களோட நோக்கம் என்ன? அதை தான் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது. இல்லை ஊழல் சக்தின்னு விமர்சனம் பண்ணிவிட்டு அவங்கள திரும்பி சேர்க்கும்போது எப்படி சார் கட்சி வந்து நல்ல தீய சக்தியாக அவர் சொல்ல மாதிரி செயல்படும்? அது தீய சக்தியில் இருக்கிற கூட்டணி கிட்ட சேர்த்துக்கிறீங்க, ஊழல் சக்தின்னு ஊடுருவங்களை வலிச்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சக்தி? இன்றைக்கி தேதியில் நல்ல வேலை மாற்றுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி சொல்லிக்கலாம், நாங்கள் மாற்றுன்னு சொல்லிக்கலாம். சரி, அந்த கட்சி தோற்று போனதுக்கு உண்மையிலே வந்து மக்கள் தான் வருத்தப்படணும், மக்களும் வருத்தப்படணும், அண்ணன் சீமானும் வருத்தப்படணும். நாம் தமிழர் கட்சி மேலே ஈடுபாடு இருக்கிறவங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆளணும், தமிழ்நாட்டு தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆட்கள் ஓட்டு போட்டவங்களாம் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணுன்ற அந்த இயல்பான ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணோட்டம் இருக்குது.
இப்போ மக்கள் வந்து இந்த பாஜக பாசிசம் ம். இது அதிக கொள்கைலாம் பேசுறது இல்லைங்க. ஊரே ஊரே பேசினா விஜய்க்கு இல்லை கொள்கை பேசினா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கொள்கை பேசுனீங்க, உங்கள் கொள்கையில் தப்பு இல்லை, கறந்த பால் பிரச்சனை இல்லை, அவன் ஃபேண்டா பாட்டில் எடுத்து வச்சு குடிச்சுனுக்கிறான், அது நஞ்சுன்னா தெரியல, குடிச்சிட்டு இருக்கிறாப்புல ஃபேண்டா பாட்டில். பால் பெருசா ஃபேண்டா பெருசான்னு நம்ம வாதம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அவன் ஃபேண்டாவாக குடிச்சிட்டு இருக்கிறான், சுகர் வரப்போகுது, ஒபிசிட்டி வரப்போகுது, நாசமாக போக போகுது அடுத்த தலைமுறை. இப்போ என்ன பண்ணலாம்? பால் தோற்று போச்சு குளிர்பானம் கிட்ட, உண்மை அதான், நிதர்சனம் அதான். இப்போ பாலை இப்போ விற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யார் யோசிக்கணும்? அவர் தான் யோசிக்கணும். அதிமுகவுக்கு கொள்கை இருக்குது, ஆனால் அந்த கட்டமைப்பு இருக்குது. இன்றைக்கி அது என்ன நிலைமையில் இருக்குது? ரெண்டு கட்சி இந்த தேர்தலில் லெஸ்ஸர் ஈவில் என்று நான் சொல்வேன். லெஸ்ஸர் ஈவில்னா என்ன? மற்ற கட்சிகளோட பார்க்கும்போது பாவம், பரவாயில்லை. நான் நல்லது சொல்லலை, புரியுதுங்களா? நான் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனமாக செஞ்சுக்கணும். நான் நல்லதுன்னு சொல்ல ரொம்ப சூப்பரு இவங்க தான் அக்குமா இருக்குது அப்படி சொல்லலை. மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் பொழுது அதிமுகவும் ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி சிறந்த கட்சி தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எதுலையுமே தப்புல மாட்டலையா, அவர்கள் மீது எந்த விமர்சனமே இல்லையா, அதுக்குள்ளே நான் போகலை. 1-2 கருப்பாடு எல்லா கட்சியிலையும் எங்கேனா மூடிருக்கோம். கட்சியில் கருப்பாடே நிறைய இருக்குதா இல்லை கருப்பாடு கொஞ்சமாக இருக்குதான்றதான் இன்றைக்கி பார்வை. அப்படி பார்க்கும்போது அவர் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டா. இன்னொன்று, போன தேர்தலோட இந்த தேர்தல் பார்க்கும்போது அதிமுகவோட வாக்கு விகிதாச்சாரம் வந்து குறையலை. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வாக்கு விகிதாச்சாரம் வந்து அதை விட கொஞ்சம் கூடியிருக்கு, லைட்டாக கூடியிருக்கு. ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் நிறையவே கூடியிருக்கு. அப்போ மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக விஜய் வருவாருன்னு பார்த்த வேலையில் அவர் பெரிய கட்சியாக வந்துட்டார். யாருமே அதை எதிர்பார்க்கல. மூன்றாவதாக இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, அதனுடைய வாக்கு சதவீதத்தை பாதி குறைஞ்சிருக்கு. ரெண்டாவதாக இருந்த பெரிய கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு சிலபஸ் மாறி இருக்கு, இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. அப்போது ஒரு சில ஆட்டத்தை மாற்றி ஆடணும், கணக்குகளை மாற்றி போட வேண்டிய நிலைமையில மற்ற கட்சிகள் இருக்கு. இன்றைய தினம் நம்பிக்கை தீர்மானம் இப்போ போயிட்டு இருக்குது, நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக் அவர்கள், விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மை கிடைச்சிருமா சார்? ஏன்னா திமுக கூட்டணிலாம் போயிருக்காங்க, ஆனால் திமுக கூட்டணி எல்லாம் ஒட்டுமொத்தமாக போகும்போது ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் போயிருக்கு இந்த கூட்டணியே, ஒருவேளை எப்போ வேணால் பின்வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஏற்படுது. அதிமுகவிலேருந்து சில எம்எல்ஏக்கெல்லாம் அங்கே போகிறாங்க, எந்த மாதிரி இருக்கும் சார்? அதாவது இந்த சட்ட சிக்கல் வந்து இன்னும் மேலும் அதிகமாகும். இப்போ அதிமுகலேருந்து ஒரு சில எம்எல்ஏ போகும்போது அவங்க உண்மையிலே அதிமுகவா இல்லை அதிமுகவா தங்களை சொல்லிக்கிறாங்களா? சரி, உண்மையிலே அதிமுகனா அப்போ 2/3 மெஜாரிட்டி வேணும், அது இல்லை. அப்போ இது கோர்ட்டில் யாருன்னா போனாங்கன்னா, அதிமுக ஆல்ரெடி பல சட்ட சிக்கல்கள்லாம் சந்திச்சு தான் இப்போ தான் பத்திரம் வீட்டுக்கு வந்துக்குது. சின்ன கட்சி எல்லாம் பத்திரம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து, திருப்பி மறுபடியும் லிட்டிகேஷன், திருப்பி மறுபடியும் கேஸா, பஞ்சாயத்தா, இது எப்படி போகுது? இது ஃபஸ்ட்டு பார்வை. ரெண்டாவது, இந்த சைடு திமுகவில் ஐயோமெல்ல ஐயா காதர் மொய்தீன் தெளிவாக சொல்கிறாரு, நேத்திக்கும் திமுக, இன்றைக்கும் திமுக, நாளைக்கும் திமுக. எதுக்குப்பா லெட்ரு குத்திங்க? சொன்னாங்க குத்திங்க. எதுக்குப்பா லெட்டரை வாங்கிக்கணுங்க? சொன்னாங்க வாங்கிக்கணும். முடிஞ்சு போச்சா? பெரிய கொள்கைலாம் போட்டு தலையை போட்டு பிச்சுக்க வேணாம். விஸ்வாசம் இதுக்கு பேர் தான். இதுக்கு பேர் தான் என்னது? விஸ்வாசம். அது இருக்குது திமுகவுக்கு. ஐயோமெல் மேலகுது, ஐயோமெலுக்கு திமுக மேலகுது. முடிஞ்சு போச்சு. சிபிஐ தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உடனே முடிவு எடுக்க மாட்டாங்க. உயர்குழு, செயற்குழு, பொதுமட்ட குழு, சைடு மட்ட குழு போட்டு முடிவு எடுக்கிற வேலைக்கு அவர் உஷாராயிடுவார். யார்? விஜய் சார் உஷாராயிட்டு தப்பிச்சுக்குவார். ஆனால் திருமாவளவர்லாம் இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் டேமேஜ் ஆகி போச்சு நிறைய. ஏன்னா உடனே சொல்லலை, கண்டிப்பாக இங்கேயும் பேசினார் அங்கேயும் பேசினார் சொல்லிட்டு பிரச்சனை. இன்னொன்று, ஒரு பக்கம் நிற்கணும், ரெண்டு பக்கமும் பேசி கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகி போச்சு, அது உண்மை. இன்னொரு பெரிய பிரச்சனை அந்த கட்சியில் என்னன்னா, 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. போன வாட்டியாச்சும் 4 எம்எல்ஏ, இப்போ 2 எம்எல்ஏ தான். ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்காச்சு டிடிவி கொடுத்துட்டாரு. நாளைக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எதிரில் விஜய் சார் இருக்கார். அவர் வன்னி அரசுலாம் அவர் போக மாட்டார்ல சார். அப்படிதான் எஸ் காமராஜையும் டிடிவி தினகரன் சொன்னார், என் தம்பி எங்கள் ஆள் எஸ் காமராஜுக்கு தான் டிஆர்பி ராஜாவை வீழ்த்துற சக்தி இருக்குன்னா அது காமராஜுக்கு தான் இருக்குது. காமராஜுக்கு கொண்டு எனக்கு காமராஜுக்கு போடுற ஓட்டு எனக்கு போடுற ஓட்டு மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. மன்னார்குடி பூராவே நம்ப வச்சார். காமராஜர் வந்து அமமுகவோட தளபதியாக இருப்பார், டிடிவி தினகரனோட போர்ப்படை தளபதியாக இருப்பார்னு பேசினார், பிரச்சாரம் பண்ணார். தளபதி என்ன பண்ணிட்டாரு? திடீர்னு விடிஞ்ச உடனே பார்த்தா பை தலைகாணி எல்லாம் கட்டின்னு ஓடி போயிட்டார். அப்புறம் இன்றைக்கி பேசுகிறாரு சட்டமன்றத்தில், என்னென்னா ஏதோ அசம்பாவிதம், அது துர்சம்பவம்லாம் நடந்து போச்சு. என்னது, என்ன துர்சம்பவம் நடந்து போச்சு? உங்களை கூப்பிட நீங்கள் போக, என்ன நடந்தது, எதுக்காக போகிறீங்க? போகிறவங்க காரணத்தை சொல்லிட்டு போயிடுங்க. யாரும் யாரு கூடயும் போகக்கூடாதுலாம் இல்லை.
யார் யார் கூட வேணால் கூட்டணி போகலாம், யார் யாரை வேணால் கூட்டணியை விட்டு வரலாம். ஒரு காலத்தில் ஐயா வைகோ இந்த மாதிரி மாறி மாறி போனதுனால தான் சிக்கல். பேர் கெட்ட பேராச்சு. பேர் கெட்ட பேராச்சு. பழசையும் நம்ம சேர்த்து பேசணும். என்ன இல்லை மதிமுகவுக்கு அன்னைக்கு கொள்கை இல்லையா, கோட்பாடு இல்லையா, பிரச்சாரம் இல்லையா, மாவட்ட செயலரையா, கம்பீரம் இல்லையா, தோரணம் எல்லாம் இருந்தது. பேச்சாற்றல் தேர்தல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மாறி 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 போனதில் மதிமுகவோட கிராஃபு இறங்கிடுச்சு. டிஎம்டிகேக்கு என்ன இல்லை, எதனால் இந்த தேர்தல் இவ்வளோ மோசமாக போச்சு? 2 மாதம் முன்னாடி இப்படி பேசுறது. இன்றைக்கி டிஎம்டிகேக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு கட்சிக்கு நடந்த ஒரு விஷயம் இங்கேருந்து அடுத்த 10 வருஷத்தில் தாவேகாக்கு நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நீங்கள் என்ன அஸ்திவாரம் போட்டு, நீங்கள் ஆல்ரெடி அஸ்திவாரமே சரியாக போடாமல் தான் மேலே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு பில்டிங் கட்டிங்க. பில்டிங் பார்க்குறது வெள்ளது போகும், வெள்ளையாக பெயிண்டெல்லாம் ஆச்சு, மினுக்குது, ஜொலிக்குது. நேற்று போன தேர்தலில் விஜய் அவர்கள் மாற்று ஊழல் இருக்காது, லஞ்சம் லாவணம் இருக்காது, சட்டம் ஒழுங்கு எல்லாமே எல்லாரையும் குறை சொல்லணும், எல்லா கட்சியும். இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்குறோம். எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? மக்களுக்கு மோசம் பண்ணவங்கள இப்போ மக்கள் நலன் பேசுவாங்க. அதுக்காக தான் எல்லா வீட்லையும் போய் பேசி வந்துருக்கோம். அதனால தான் எல்லாருமே வீட்டில் போய் சார் பேசுனது ஒரு நாகரிகம். அது ஒரு மாதம் கம்னு இருப்பாங்க. நேற்று தான் வந்துட்டு டீ குடிச்சிட்டு போனார், அவரை பற்றி எதுக்கு பேசுறது? இப்போ சீமானனுக்குலாம் அது ஒரு பெரிய தர்ம சங்கடம். அவர் வாயெல்லாம் மூடவே முடியாது. எவ்வளோ பேரை பூட்டு போட்டாலும் சீமான் அவரு தான் சொல்கிறாரு, தொண்டை போனாலும் விட மாட்டேன். தண்ணி நடந்த உடனே எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அன்பால் கட்டி பூச்சி ஆஃப் பண்ணிட்டாரா விஜய்? ஜமகாலம் எடுத்துன்னு போய் அண்ணன் நீங்கள் ரொம்ப பேசிங்க வாங்க அப்படின்னு போட்டால். இப்போ யதார்த்தம் மனிதர் தானே. இப்போ என்ன பாட்டு போட்டிருக்காங்க, அண்ணன் தம்பி நீயும் நானும் போல அப்படின்னு ரஜினி பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க, ரீல்ஸில் வருதுல்ல. கோவம் தணிஞ்சிருக்கு, தொண்டர்களுக்குள்ளே சண்டை இல்லை, அது வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அடிக்கடி பாருங்கள், கல்யாண வீட்டில் சந்திங்க, பேசுங்க. ஆனால் அண்ணன் சீமான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யாருக்கிட்ட உஷாராக இருக்கணும்? பனையூர்காரர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன் பனையூர்கிட்ட உஷாராக இருக்கணும்? அவரோட ஸ்நேகிதெல்லாம் பெருசாகி போச்சு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், ராகுல் காந்தி, அதுக்கப்புறமா வந்து திரும்ப அது மாதிரி பெருசு ஆளு கூடலாம் பழக்கமாயிட்ட பாரு. இன்றைக்கி அவர் ஒரு ஆள் ஆகிட்டார். அதனால் வந்து இன்னுமால்ட்ட வந்து நான் எனக்கு ஓட்டு போடலன்னா ரத்தம் கக்கி சாவிங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வாட்டி சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, 15 வருஷமாக கத்துறான் அப்படின்னு அந்த தோரணையை கொஞ்சம் யோசித்து, அவர் நலனுக்காக இல்லை, அவருக்கு வந்து ஆண்டவ புண்ணியத்தில் இயற்கை ரீதியாக தேவையானது என்னவோ இருக்குது. அதிக பணத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்து விஜய் அப்படி இப்படி யோசிச்சிருப்பார், என்னடா பூரா சுற்றி திரும்ப புஸ்தகமாக இருக்குது, சரி வந்தவர் எதனா காஃபி டீ ஜூஸ் கொடுப்பாரு தான் புக்கு எடுத்து கொடுக்குறாரு. இதெல்லாம் படித்தா நாங்கள் எப்படி இருக்கிறோம்? படித்ததுனால தான் இவருக்கு இப்படி இருக்காரு சீமான் அவர்கள். சீமானே நல்லா நடிச்சு இன்னும் பெரிய நடிகராக இருந்தால் இன்னொருத்தையும் முதலமைச்சராக இருப்பார். அரசு வேலை வேணும்னா படிக்கணும், நாடே வேணும்னா நடிக்கணும். இதுதான் இன்றைக்கி தத்துவம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த முதலமைச்சராக வர வாய்ப்பு தம்பி பிரதீப் ரங்கநாதனுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அவர் தான் வளர்ந்து வர, இந்த முடியெல்லாம் இப்படி வச்சிருக்காப்புல, வைப்பு பண்ணுறாப்புல, யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆமாம், யங்ஸ்டரை பொறுத்தவரை நான் வீட்டில் கஞ்சி இருக்குதோ இல்லையோ, அப்பா கடனில் பட்டி படிக்க வச்சாரோ இல்லையோ, அதை பற்றிலாம் கவலை இல்லை. வைப்பு பண்ணோம், வைப்பு பண்ணால் கூட 4-2 பிள்ளைங்க வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அப்படின்னா அப்படி ஹெல்மெட் அப்படி வண்டியில் போட்டுன்னு ஓடிபி சொல்லு போனோம். 2 நாளில் பணக்காரன் ஆயிடணும். முடிஞ்சால் நல்ல பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கணும், அது இன்னொரு வழி. எல்லாருமே முதலமைச்சரானா ஒரு நல்ல அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை ஐபிஎஸ் அதிகாரியோ நமக்கு செயலாளர் நியமிக்கலாம். அவங்களுக்கு நமக்கு எதுவும் தெரியாத கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வழிகாட்டுதல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நியமிப்பாங்க. ஆனால் மாற்றா விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னோட ஜோசியக்காரராகிய ரத்தன் பண்டிட் வெற்றியாளர்களை அரசியல் செயலாளர் நியமிச்சிருக்காங்க. இது ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்லை, இதுங்க விமர்சனன்றது சாதாரண வார்த்தைங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. சரி, நிறைய அரசியலுக்கு பஞ்சம் கிடையாது, கொள்கைக்கு. தமிழ் தேசியம் இருக்குது, திராவிடம் இருக்குது, சனாதனம் பிஜேபி இருக்குது, அப்புறம் கம்யூனிஸ்டம் சித்தாந்தம் இருக்குது, காங்கிரஸோட சித்தாந்தம் இருக்குது. இவ்வளோ சித்தாந்தம் இருந்தாலும் எந்த சித்தாந்தமும் ஒரு ஜோதிடரை வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி போடணும்னு யோசிச்சதே கிடையாது. அரசு சம்பளமோ இல்லை வந்து அரசு அங்கீகாரம் ஜோதிடத்துக்கு யாருமே கொடுத்ததில்லை. ஆனால் ஒரு ஜோதிடருக்கு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, அதாவதுங்க இந்த ஓஎஸ்டின்றது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேரை போட்டிருக்காங்க. அது எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், டாக்டர்ஸை கூட ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நோய் தொற்று இருக்குது, அது குறைக்கணும் கட்டுப்படுத்தணும்னா போடுவாங்க. வெட்டினரி டாக்டரை ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸாக அமைச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் நிறையா பரவும். குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த யானைகளுக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் இந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸ் எப்படின்னா 15 வருஷம் 30 வருஷம் கூட மண்ணில் இருக்குமா.
ஆந்த்ராக்ஸ் யானைக்கு வந்து செட் ஆகுமே, யானையோட இந்த தோல் வந்து திக்காக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கடினம். அது வெடிச்சு கண்ணு வெடிச்சு தும்பிக்கை எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அந்த இடத்துலலாம் வெடிச்சு சாகும். அது மாதிரி ஒரு நோய் தொற்று வந்த போதுன்னா அப்போது அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆள் யார்? ஹூ இஸ் தட் வைராலஜிஸ்ட்? he can be a veterinary professor or he can be a professor with human medicine, இல்லை he can be a expert from other country. who is that officer அப்படி கூப்பிட்டு who is that நம்மளை காப்பாக்க வர அந்த அந்த வல்லுநர் யார் அப்படின்ற மாதிரி போதி தர்மர் ரேஞ்சுக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க வரலாறுல. வெளிநாட்டிலையும் தரவுகளில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க பதவிகள். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுவாங்கன்னு பார்த்தா இவர் ஜோதிடர் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கிறார். இதே மாதிரி ஆர்மிலையுமே இந்த ஓஎஸ்டி கான்செப்ட் உண்டு. ஒரு மிஷன், இப்போ இந்த இடத்துல தீவிரவாதம் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு தீவிரவாத பேங்கர் இருக்குது, அதுக்கு வந்து அந்த பெட்டாலியனில் இல்லை அந்த கமாண்டிங் ரீஜன் எல்லாமே வெளியிலேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓஎஸ்டியை டிப்ளாய் பண்ணி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. மற்ற விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் இல்லை, ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணி ஆல்ஃபா டீமு பீட்டா டீம் விட்டு தூக்கி கிளியர் பண்ணி டிஃப்யூஸ் பண்ணிட்டு திருப்பி பொசிஷன் அந்த கமாண்டிகிட்ட கொடுத்துட்டு வெளில போயிடும் டீம். யார் வந்தால் யார் செஞ்சானே தெரியாது, எந்த டீம் டிப்ளாய்டுன்றது போட்டவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். இப்படியெல்லாம் யூஸ் பண்ண ஒரு பதவியை ஓஎஸ்டின்ற அந்த வார்த்தையை தூக்கின்னு வந்து ஒரு ஜோதிடருக்கு கொடுத்துருக்கேன். நான் வந்து அவரை நான் தப்பு சொல்ல, ஜோதிடர் வந்து அவர் விஜய்க்கு உண்மையாக இருக்கிறார், ரைட்டா? கரெக்ட். விஜய் ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இருக்கிறாரா? அதான் இப்போ என்ன கேள்வி. இல்லை, அதான் பதவி ஏற்ற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கொடுத்த வாக்கு நிறைவேற்றி ட்ரை பண்ணுறேன், 10 லட்சம் கோடி கடத்தில் விட்டு போயிருக்காங்க, என்னால் என்ன பண்ண முடியும் தெரியல, நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், நான் வெள்ளை அறிக்கை நான் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சில இந்த டாஸ்மார்க்லாம் கொஞ்சம் ஒழிச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது இதுக்கப்புறம் அவர் செய்வார் நல்லது, ஏன்னா இப்பயே வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எப்படி செய்வார்ன்ற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இல்லைங்க, இப்போது டாஸ்மாக் கடை ஒரு 700 சில்லற கடை மூடி இருக்கிறாரு, உள்ளபடியே 100% வரவேற்பு, நன்றி, நல்ல காரியம், அது மாதிரி தொடர்ந்து செய்யணும். டாஸ்மாகில் நிறைய பிரச்சனை இருக்குது, சரி செய்யணும். பாட்டிலுக்கு 10 ரூபா கம்மி பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து நல்ல சரக்காக கொடுங்க, ஒரு முடிஞ்சால் ஒரு கார்டு கூட கொடுங்க. குஷ்டு கலாட்டா பண்ணுறவங்களாம் கண்டுபிடிச்சா, எப்போ நீ கொஞ்சமாக குச்சாவே நிறைய கலாட்டா பண்ணுவோம், அதனால் உனக்கு கொஞ்சம் தான் மது. டிசிப்ளினாக இருக்கார் அப்படின்னா ஜென்டில்மேனுக்கு நிறைய கொடுங்க, ஏடாகணம் பண்ணுறவங்களும் கொஞ்சமாக கொடுங்க. அப்புறம் சின்ன வயசு பசங்கக்கிட்ட அது சரக்கு மது போகக்கூடாது. இது மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணுங்க, ரைட்டு, வரவேற்கிறோம். 200 யூனிட் மின்சாரம்லாம் கொடுத்துருக்காருல்ல சார் ஃப்ரீயா? இல்லை, அதில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. 200 யூனிட் மின்சாரம் ஜாலி, ஏசி போட்டுக்கலாம் அப்படி இப்படிலாம் நடுத்தரவங்களும் மாற்றி குத்துனவங்களாம் இருக்கிறாங்க. 200 ஓட்டு யூனிட் வந்து உங்களுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு ஏசி இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு இல்லை வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஓட்டினாவே 200 யூனிட் தாண்டிடும் யதார்த்தம். ஏன்னா டிவி, ஃபேனு, லைட்டுன்றது இன்றைக்கி காமன். அது 2 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதம் கண்டிப்பாக தான் போகும். அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே தான் குள்ளே தான் செலவாக போகும்போது அது ஒரு அரசுக்கு ஒரு பெரிய சுமை கிடையாது அது. அதனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு பாலு வைடு, பெரிய வைடு யாக்கர் போடுவாங்கன்னு பார்த்தா வைடு யாக்கராக போயிடுச்சு அது. அதனால் அந்த மாதம் 200 யூனிட் ஃப்ரீன்றது வந்து மாதத்துக்கு மாதம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு தான் பில்லு. 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்த மட்டும் தான் அதுவும் அப்போ எவ்வளோ முரண் இருக்குது. இன்னொன்று, நம்மளோட கொள்கை தலைவர் யார்? பெரியார். நம்ம ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டியாக யாரை போட்டிருக்கிறோம்? ஐயா வீரமணியா போட்டோம்? இல்லை, யாரை போட்டிருக்கிறோம்? ஒரு ஜோதிடரை போட்டிருக்கிறோம். அவர் தான் மாநாட்டிலே வீரமணியை போட்டாலும் தப்பு தான். இல்லை, மாநாட்டிலே சொல்லிட்டார்ல, எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை, கடவுள் எதிர்ப்பு மேலே நம்பிக்கை இல்லை, அதை மட்டும் பெரியார்ட்டு நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டார்ல. நான் என்ன சொன்னேன்னா, இது வரையிலும் இந்த யோசனை உங்களுக்கு யார் சொன்னது? அவர் தான் சொன்னார். இல்லை, ஜோதிடராக ஒருத்தரை பொலிட்டிக்கல் பிராக்கெட்டில் போட்டு ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி பொலிட்டிக்கல்னு போட்டிங்களா? எதுக்கு போட்டிங்க? அவர் யார்? அவர் ஜோசியம் பார்க்குறவர். ஜோசியம் பார்க்குறவர் எப்படி வந்து அரசியல் ஆலோசனை பிரிவில் பிஏன்னு போட்டுட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி கட்சியோட செய்தி தொடர்பாளராக போட்டாங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. அது கூட பிரச்சனை கிடையாது. செய்தியை வந்து யார் வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு மருத்துவராக இருக்கலாம், செவிலியராக இருக்கலாம், ஜோதிடராக இருக்கலாம், பத்திரிகை, யார் வேணால் செய்தியை சொல்லலாம், வெளில செய்தி தொடர்பாளர் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டினும் போது இஸ் அன் ஆஃபீஸர், ஹி ஹாஸ் டு பி. இப்போ என்னன்னா ஒரு அண்டர் செக்ரட்டரிக்கெலாம் இல்லை, பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்க்குக்கு கொடுக்கணும். டொயோட்டா இனோவா கிறிஸ்டவா காரு, ஒரு ரூமு, 2 ஓஏ, ஒரு டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் வரும் ஓஎஸ்டினா. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது பரவாயில்ல, ஆனால் ஒன்று ஜோதிடம் ஒரு நல்ல ஒரு விஷயம், அதனால் இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்குன்றதுக்கு இது ஒரு முன் உதாரணம். ஓகே, இனிமேல்ட்டு வரவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாச்சும் ஜோசியம் பார்த்து இவர் முதலமைச்சர் ஆகிட்டா நான் அதிகாரி ஆகிடுவேன், இல்லைனா அதிகாரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு வெனியூ ஓப்பனிங் ஆகிருக்கு.
தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. நானும் வந்து எவ்வளோ முதலமைச்சர்களை பார்த்துருக்குறேன், எவ்வளோ மேயரை பார்த்துருக்குறேன், கமிஷனரை பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓஎஸ்டி நான் பார்த்ததில்லை. அடுத்த முறை இவர் தான் ஜெயிப்பாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் எழுந்துட்டு இருக்குது. இல்லை, அடுத்த முறை அவர் ஜெயிக்கிட்டோம். ஆனால் எம்ஜிஆரை விட்டுருங்க, பாவம். அவர் ஏன்பா உள்ள எழுதுறீங்க? அவர் இவ்வளோலாம் தப்பு பண்ணல. யாருமே அண்ணா மாதிரி எல்லாரையும் போய் வீட்டில் பார்க்குறாரு. அவங்களாம் பாவம், ஏதோ அவங்க வாழ்ந்தாங்க, காலத்தில் வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க, மக்கள்கிட்ட ஒரு பேராதரவோடு போயிட்டாங்க. இவர் இன்னொரு வாட்டி கூட வரட்டும். ஆனால் எம்ஜிஆரோட அண்ணாவோடலாம் ஒப்பிடாதீங்க. இது வரைக்கான ஒரு 7 அமைச்சர் தானே சார் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வெயிட் பண்ணுறாரோ, இன்னும் நம்ம கூட நிறைய எம்எல்ஏக்கெலாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் நம்ம அமைச்சர் பதவி தரணும்னு வெயிட் பண்ணுறாரோ? அதில் வந்து முக்கியத்துவம் வந்து அவர்களோட கட்சி அமைச்சர்களுக்கு தான் கொடுக்கணுன்றது என்னோட ஒரு புரியுது. யார் வந்தாலும் அமைச்சர் பதவி, யார் வந்தாலும் தாவேக்காரங்க தான் ஒரிஜினல். அதுதான் சதம், அதுதான் முறை, அதுதான் தர்மம். இவங்கெல்லாம் இன்றைக்கி ஆட்சி வந்தவொன்னே வரவங்க, முன்னாடியே வரல, அதுக்கப்புறம் சீட்டு கிடைக்கலன்னு வரவங்க. ஆனால் உங்களை நம்பி வந்தவங்க அவங்க. அப்போ முன்பு எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, செங்கோட்டையனுக்கு 5வது வேணும். ஆமாம், 5 தான் கிடைக்கும். புஷியானந்த் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து கூட இருக்கிறாப்புல, ஆதவ் தான் அதுக்கு முன்னாடி போனாப்புல, அருண்ராஜ் தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, நிர்மல்குமாருக்கு அப்புறம் தான் இவர் போகிறாரு. அப்போ அப்படி தானே வரணும். எம்ஜிஆர் காலத்து ஆள் அப்படின்னா அதிமுகவில் சீனியர். இப்போ கூட இவர் எல்லாத்தையும் விட்டு நாளைக்கு அதிமுக போனான்னா அண்ணன் செங்கோட்டையன் நிலைமை சார். அங்கே நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க வைப்பு பண்ணுற ஜென்ரேஷனு. நீங்கள் வேறு ஜெனரேஷனு. அது நிறைய முரண் இருக்குது இல்லை அதில். ஓகே சார், நிறைய தகவல் பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.